ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் என்னுடைய சுகம் தேவனுடைய விருப்பமா இருக்கு. எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பலகீனமா இருக்கலாம், அதுல இருந்து நீங்கள் சுகம் அடைவதை கர்த்தர் விரும்புகிறார். Prosperity means well-being in all. எல்லா காரியங்களிலும் நல்லா இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, நீ எல்லாத்திலையும் நல்லா இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ங்கிறத அறிய அறிய நன்மைகளால் வாழ்க்கை சூழ்ந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. There is no other key. God is good. My daddy is good. அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய புரிய நன்மைகள் உங்களை தொடரும். உங்களை விரட்டி கொண்டு வந்து பிடிப்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. நீங்கள் அதை விரட்ட வேண்டாம். உலகம் அந்த வேலை தான் இருக்குது. எப்படியாவது விரட்டி பிடிச்சிடணும். காலையில் எழும்பி போய் அதிகாலையில் நேரப்பட வேலையில் தரித்து எப்படியாவது பிடிச்சிடலாமான்னு உலகம் ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆனால் வேதம் அடுத்த சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி நடக்குதுன்னா, அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவன் ஃபேமிலி பிளஸ்ஸிங்காக இருக்கும், அவன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவன் தொழில் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கிற ஸ்கீம் கிடையாது. உலகத்தில் என்ன ஸ்கீம் இருக்குன்னா, எதையாவது ஒன்று இழந்தாதான் ஏதாவது ஒன்று உனக்கு கிடைக்கும். கடைசியில் சம்பாதிக்க போகிறேன்ட்டு போய் சம்பாதிச்சு வந்து பார்த்தா வீட்டை காணும், ஒய்ஃபை காணும். பிள்ளைங்களை வந்து உட்காந்தா பிள்ளைங்க கேட்குது, இந்த அங்கிள் யார் அப்படின்ட்டு. அம்மா இந்த அங்கிள் யாருமா அப்படின்னு கேட்கு. வாழ்க்கையில் பல காரியங்களை தொலைச்சி தான் எதையோ ஒன்று இந்த உலகம் பெறுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வழிகளை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது. நீங்கள் சபைக்கு வருவது, தேவனுடைய வார்த்தை கேட்பது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரில. அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட மேம்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவ பலத்தினாலும் தேவ ஞானத்தாலும் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஸோ அதை அனுபவிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ ஒவ்வொரு நாளும் அதில் நாம் முன்னேறுகிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். ரைஸ் காட். தொடர்ந்து மாலையில் தெய்வீக சுகத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதற்கு நேராக நாம் செல்லுவோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். சிலர்லாம் பார்க்குறாங்க, இன்னைக்காவது இதிலிருந்து ஆரம்பிப்பாரா அப்படின்ட்டு. ஏன்னா 2-3 வாரமாக இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நாம் ஆரம்பித்து சில முகவுரை செய்தியையே முடிவுரை வரைக்கும் பேச வேண்டியதாயிடுச்சு. நிறைய டைம் அப்படி தான் நடக்கும். முகவுரை ஒன்று சொல்ல ஆரம்பிப்போம், அதுவே டெவலப் ஆகி ஒரு ஃபுல் மெசேஜாக மாறிடும். அது இன்றைக்கி என்ன நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணோன்னா, த ஹீலிங் த்ரூ ஹோலி கம்யூனியன். அதாவது இந்த ஹோலி கம்யூனியன் மூலமாக எப்படி சுகம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார், நாம் சுகமாக இருக்கிறதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் சுகத்தை விரும்புகிறவர். தெரியுமா உங்களுக்கு? The God is the only audience of your life. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கைங்கிற மைதானத்தில் உங்களை எல்லாரும் கவனிக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு பயம் உங்களை கவனிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் நடக்கும்போதும் உட்காரும் போதும் நீங்கள் எல்லாம் பண்ணும்போதும் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உங்களை சிருஷ்டித்த, உங்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் பர்ஃபார்மன்ஸு உலகத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க. நீங்கள் அவன் பார்க்குறாங்கிறதுக்காக அவ்வளோ பண்ணியிருப்பீங்க, கடைசியில் நான் கவனிக்கவே இல்லையம்மா வெப்ஸ் ஆகிடுவீங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் வெப்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸும் வேறு யாருக்கு முன்னாடியோ வேறு மனுஷனை ஒரு ஆடியன்ஸாக வச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறார். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நீங்கள் பாடு படித்தா ரொம்ப கவனித்து கேட்பார் அவர். நீங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணும்போது அதை குறித்து ரொம்ப ஆர்வப்படுகிற ஒரு தந்தை இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அதை தான் தாவீது சொல்கிறான், மனுஷன் மேலேயே உங்கள் கண்ணு இருக்குது, நீர் அவனை விசாரிக்கிறீர், அவன் மேலேயே கண்ணாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து தேவன். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய இந்த மோட்டிவேஷன், அந்த வாழ்கிறதுக்கான தூண்டுகோல்
எங்கிருந்து வருது அப்படின்னு எல்லாருமே தேடுறாங்க. நம்மளை ஊக்கமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம்னு சொல்லி இந்த உலகம் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. அந்த ஊந்துதலை பெற பல வழிகளில் அந்த உலகம் முயலுகிறது. ஒரு வீரன் ஒருத்தனை பற்றி நான் படித்தேன். அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர். ஒரு உலகளாவிய விளையாட்டு போட்டியில் அவர் கலந்து கொள்றதுக்காக பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த பயிற்சி நேரத்தில் சரியாக அவர் கலந்துக்கல, ரொம்ப கேப் விட்டார். கடைசியில் பார்த்தா அந்த ஃபைனல் டைமில் அந்த கோச் கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி இந்த விளையாட்டு வீரர் கேட்குறாரு. அதுக்கு அந்த கோச் அனுமதி மறுக்கிறார். அப்புறம் கடைசியில் அவர் சில முக்கியமான வேலிடான ரீசன்ஸ் சொல்கிறார். சரி, இவர் இந்த முறை எனக்கு கொடுங்க, மற்ற எல்லா முறையை விட இந்த முறை நான் ரொம்ப சிறப்பாக விளையாடுவேன்னு சொல்லி இவன் பேசின நம்பிக்கையை பார்த்துட்டு அந்த கோச் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அந்த பெரிய அந்த விளையாட்டு போட்டியில் அவன் விளையாடுறான். அன்றைக்கி பார்த்தா அவ்வளோ கோல்ஸ், அதிகமான அந்த மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்கிற மாதிரி அதிகமான சாதனைக்கும் அந்த டீம் வெற்றி பெறுவதற்கும் பெரும் பங்கை அந்த வீரன் வகிக்கிறான். ஸோ எல்லா கேமராவும் இப்போ அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாங்க. இவ்வளவு நாள் விளையாடாத ஒரு அபரீதமான விளையாடுகிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்து இன்றைக்கி வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? உன்னுடைய மோட்டிவேஷனுக்கு என்ன காரணம்? இவ்வளோ உந்துதலாக நீ விளையாண்டிய, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த விளையாட்டு வீரன் சொன்னான்னா, எப்போதுமே நான் விளையாடுறத எப்படின்னு சொல்லி பார்க்குறத எங்கள் அப்பா விரும்புவார். ஆனால் அவருக்கு 2 கண்ணும் பார்வை கிடையாது. அதனால் நான் விளையாண்டதை அவர் என்ன பண்ணதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. போன வாரம் அவருக்கு நடந்த மருத்துவ சிகிச்சையில் இப்போ அவருக்கு பார்வை வந்துட்டு எங்கள் அப்பா நான் விளையாடுறத பார்க்குறாருன்னு யோசித்தேன், அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. மை டேடி இஸ் மை ஆடியன்ஸ். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த உலக உறவுகளில் உங்களை ஊக்கமூட்ட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு பரமதேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுவார், யூ ஆர் கிரேட், யூ வெல் டன் மை சன் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ட்லேயும் அவர் சந்தோஷப்படுகிறார். வளர்ச்சியின் கோட்பாடுகள்னு நாம் ஒரு செமினார் பேசியிருக்கிறோம். ஐ திங்க் இது டேடிஸ் அப்ரிஷியேஷன். எப்படி நீங்கள் வளரும்போது டேடி உங்களை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்கிறத அதில் ரொம்ப முழுமையாக பேசியிருக்கிறோம். அந்த சீரீஸ் கேளுங்க. இன்றைக்கி இப்போ இதுக்குள்ளே போயிடுவேன் நான். இந்த வாரமும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இந்த வாரம் உண்டு. நானே ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரத்தில் ஆவியானவருடைய கைட்னஸ் படி பேசணுன்னா மக்களுக்கும் நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள். அதனால தான் அப்படி பேசுகிறது. அப்போது உங்களுக்கு ஆடியன்ஸே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறார். அவர் உங்களுடைய நலனை அவர் விரும்புகிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என்னுடைய சுகத்தை விரும்புகிறவர். வேதம் அப்படி சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா எந்த சங்கீதம் அது? சங்கீதம் 35:27. வாசிங்க சிஸ்டர். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா, உயர்வாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்கள். என்ன போட்டிருக்கிறது? தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். கர்த்தர் எதை விரும்புகிறார்? நான் சுகமாக இருக்கணும் நீங்கள் விரும்புறது இல்லைங்க. நீங்கள் சுகமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய சுகம் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதில் இந்த சுகம் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. ப்ராஸ்பெரிட்டினா என்ன? வெல்பீயிங். வெல்பீயிங் இன் ஆல், எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கிறது. சுகம் என்பது வெறும் ஃபிசிக்கல் ஹீலிங் மட்டும் இல்லை, சரீர சுகம் மட்டும் இல்லை, அதுவும் இன்க்ளூடட் தான். ஆனால் அதை பற்றி மட்டும் அது சொல்லலை. வெல்பீயிங் இன் ஆல். ப்ராஸ்பெரிட்டி மீன்ஸ் வெல்பீயிங் இன் ஆல், எல்லா காரியங்களிலும் நல்லா இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. விரும்புறது மட்டும் இல்லை, அங்கே வேதவசனம் எப்படி சொல்லுது? விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். வாயை திறந்து எப்பவுமே என்ன சொல்லணும்? கர்த்தர் ஏன் அந்த வியாதியை கொடுத்துருக்காருன்னு கிறிஸ்தவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கர்த்தருக்கு வேறு வேலை இல்லை. பார்த்தீங்களா, கர்த்தர் எதை கொடுக்குறாருன்னு கூட நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் என்னுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய சுகத்து மகிமை உண்டாவதாகன்னு போட்டிருக்குது. எதில் அவருக்கு மகிமை உண்டாகுது? வியாதியிலையா? வியாதியில் இல்லை. வியாதியில் இருக்கிற நீங்கள் சுகமாகிறதுல அவருக்கு மகிமை கிடைக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு குடும்பம் வந்தாங்க.
அவங்களுடைய டெஸ்டிமனி கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க தான் அந்த கல்லடைக்குறிச்சி மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. அவங்களே ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குறாங்க. ஏராளமான மருத்துவம் அவங்களுக்கு தெரியும், நிறைய டாக்டர்ஸ் தெரியும். எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுத்து பார்த்துருக்குறாங்க அப்படி சுகத்திற்காக. ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. சில டாக்டர்ஸ் எல்லாம் என் ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்துகிட்டு போய்டு, எதுவும் ஆயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு எட்ட போய்டு ஆகிடுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சபைக்கு அவங்க போகிறவங்க தான். சபையில் பாஸ்டர்கிட்ட போய் என்ன பாஸ்டர்னு கேட்டால் அவர் சொல்லியிருக்கிறாரு, மரணத்துக்கு ஒப்பு கொடுங்கள். கத்தர்கிட்ட என்ன பண்ணிடுங்க, ஒப்பு கொடுத்துருங்க, கத்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டு வந்த அம்மா அப்படின்ட்டு. அவர் எனக்கு மனைவி வேணுமே, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களே, என் மனைவி கத்தர்கிட்ட போயிட்டுனா கத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு அப்புறம் கத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கா மனைவி? நான் வாழ்கிற வரைக்கும் என் கூட இருந்து வாழ்கிறதுக்கு தான் மனைவி. அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்போ டிவியில் செய்தி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. சங்கீதம் 103 வர்ற அந்த வார்த்தை, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இதை கேட்டுக்கிட்டே அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை. அதை கேட்டு அந்த வியாதி படுக்கையிலிருந்து எழும்பி தெய்வீக சுகத்தை அந்த தாயார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிறாங்க நம்ம சர்ச். இன்னைக்கு காலையில் வந்திருந்தாங்க சர்வீஸ்க்கு. அவங்க பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி நிறைய பேருக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. வசனம் பாருங்கள் அவங்கள குணமாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க எழுந்து நடமாடுறத பார்த்து அந்த ஊரில் பல பேருக்கு நம்பிக்கை வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் எழுந்து நின்னாலே இந்த ஊரில் பல பேர் கத்தரை நம்புவான். ஏன்னா நான் என்ன கடமையில் கடந்தங்கிறது இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், கத்தர் அவர்களை எழுப்பி இருக்கிறார், அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். 2 வருஷங்களுக்கு மேலாவது இன்றும் ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணால் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த நோய், அந்த நோய் பேர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஒரு பேர் தான் மறக்கவே மாட்டுக்கு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். மீதிலாம் மறந்துடுது நிறைய நேரத்தில். அந்த நோய்க்கு பேர் என்ன ஏதோ சொன்னாங்க. அது வந்து எல்லா ஆர்கன்ஸையும் எஃபெக்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் செயலிழக்க பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு டிசீஸ் சொன்னாங்க. இப்போ அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி இது பண்ணி பார்த்தம்போது நில் அப்படின்னு வந்திருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வந்திருக்குது. அல்லேலூயா. அவங்களுக்கு சந்தேகம். எங்ககிட்ட வந்து ஒரு ஃபைலையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணதே இல்லைங்க, எல்லாருக்குமே மெடிசன் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி 2 மாதம் கழிச்சு வாங்கன்னு செகண்ட் செக்கப். அப்பவும் நில்னு வந்திருக்குது. அடுத்தால 3rd செக்கப், இப்பவும் நில்னு வந்திருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, இது இஸ் அமேசிங், இது தேவ செயல்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உண்மையிலே இது தேவனுடைய செயல் தான் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தன்னுடைய மக்களுடைய சுகத்தை விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பலகீனமா இருக்கலாம், அதிலிருந்து நீங்கள் சுகமடைவதை கர்த்தர் விரும்புகிறார். சில ஆட்கள் விரும்புறதில்ல, சில ஊழியக்காரர்கள் விரும்புறதில்ல. என்ன பிரதர், இருந்துட்டு போட்டு பிரதர், சீக்கிரமா கத்தட்ட போயிடுறேன் பிரதர்ன்ட்டு. ஐயோ ஊழியக்கார ஐயா, நீங்க ரொம்ப நாள் இருக்கணும். ஊழியக்கார ஐயா மட்டும் இல்லை, அது வந்து வெறும் ஊழியக்காரங்களை பற்றி சொல்கிற, தம்மை சேவிக்கிற மக்களை பற்றி சொல்லியிருக்குது. தம்மை சேவிக்கிறவர்களுடைய சுகத்தை விரும்புகிற கத்தர் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. வயோதீபம் வரலாம், ஆனால் பலவீனத்தில் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து இலையுதிராத மரத்தை போல் புஷ்டியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. முதிர் வயதில் எப்படி இருப்பீங்க? புஷ்டியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பலவீனம்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. தேவ பலன் உங்களுக்கு உண்டாகிற நேரமாக இருக்கிறது. இது அறியாததுனால இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் அதான் ஃபெய்த், வேற ஒன்றுமே கிடையாது. அங்கே நடக்க ஆரம்பிக்கும் காரியம். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கறது தான் விசுவாசம். கர்த்தர்ட்ட எதிர்பார்க்குறீங்களா, அதான் ஃபெய்த்து. நான் இப்படிலாம் இருக்குது, இப்படி எனக்கு இருக்கக்கூடாது, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி போட்டிருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது அங்கே உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தெய்வீக சுகங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயும் தெய்வீக சுகங்கள் வேதம் என்ன பண்ணியிருக்குது, நிரம்பி இருக்குது. சாராளுடைய கர்ப்பத்தை தேவன் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமென். கர்த்தர் அந்த மாதிரி பலனை கட்டளையிடுகிறவராக அவர் இருக்கிறார். செத்து போயிருந்தது கர்ப்பம், ஆனால் இப்போ அதே கர்ப்பத்தில் என்ன வந்துடுச்சு, பிள்ளை வந்துடுச்சுன்னா என்ன, புது உறுப்புகளை கொடுத்தாருன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், சில ஆர்கன்ஸ் வந்து கெட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் வந்து புது ஆர்கன்ஸை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் என் வயது வாழ வயது போல திரும்ப பண்ணுவார்னு அர்த்தம். ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னா மீண்டும் அது புதுப்பிக்கப்படும், தேவைப்பட்டால் புதிதாகவே கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா.
எதிர்பாருங்க. இந்த மாதிரி ஒரு 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 நார்மல் லைஃப்குள்ளே போயிட்டு இருக்காதீங்க. வேதம் சொல்ற ஸ்டாண்டர்ட் லிவிங்க ஒருத்தங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இப்படி இருப்பேன், கர்த்தர் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் அதுக்கான வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். பாருங்க, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில வந்து அதை உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஸோ அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய சுகத்தை விரும்புகிற, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார், என்னுடைய வாழ்வின் நலனை விரும்புகிறார், எல்லாவற்றிலேயும் நான் நன்றாயிருப்பதை அவர் விரும்புகிறார். உங்கள் கல்வியில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்கள் குடும்ப வாழ்வில், நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் பண்ணக்கூடிய சமூக வாழ்க்கை, எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களுடைய நலனை விரும்புகிறார். அதை எதிர்பார்த்து அப்படியே காத்துட்டு இருக்கிறார். நீங்கள் எப்போண்டா அப்படிலாம் வர்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி பார்த்து நீங்கள் நல்லா ஆனீங்கன்னா அதை பார்த்தா தேவனுக்கு மகிமை, அதான் சந்தோஷம், வேற ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் மகிமைப்படுகிறாருன்னு அர்த்தம் புகை புகையா போமா? கர்த்தர் மகிமைப்படுகிறாருன்னா நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை, அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு புகழ்ச்சி. எப்படிங்க நீங்கள் அப்படி எப்படி சொல்கிறீங்க? விரும்புகிறாருன்னு தான் போட்டிருக்குது, அதிலே போட்டிருக்குதுங்களே, மகிமைப்படுகிறார்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன? சந்தோஷப்படுகிறார். ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க, 11க்கு வந்துடுவோம். யோவான் 15 யோவான் 15 சந்தோஷப்படுறாரா? இல்லை, சில விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சும்மா சொல்லக்கூடாது, ஊக்கம் விட்டுருதான் அப்படிங்கிற மாதிரி. யோவான் 15 பாருங்க, நாம் சில காரியங்களில் வளருவதை குறித்து கர்த்தருக்கு சந்தோஷமா? கர்த்தர் அவ்வளோ அதை பற்றிலாம் சந்தோஷப்படுறவராக இருக்கிறாரா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. யோவான் 15 7 பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜபத்திலே வெற்றி உண்டாகிறது. கேட்கறதெல்லாம் ஒருத்தர் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு பெரிய முன்னேற்றம் நடக்குது. இது நல்ல முன்னேற்றமா இல்லையா? நான் என்னெல்லாமோ கேட்டேங்க, ஒன்றும் கிடைக்கல, அந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா? கேட்டதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை, யூ ஆர் காட்ஸ் பிலவட். அதான் நேற்றுக்கு நான் பேசினேன், தேவனுடைய அன்பை குறித்து பேசினேன். ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதான் நிறைய கிறிஸ்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கும் போது அவன் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ பாருங்க, பெற்றுக்கொள்ளுகிறான். 8வது வசனம் இயேசு சொல்றார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியலீங்களே? என்ன சொல்றாரு? நீ இப்படி க்ரோ ஆகும்போது, நீ இப்படி ரிசல்ட் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது, வாழ்க்கையில் சில விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது, நீ இன்னும் நல்லா முன்னேறும் போது அதை பார்த்தா பிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் பிதா, டேடி பயங்கர குஷி ஆயிடுவார், ரொம்ப சந்தோஷமாயிடும் அவருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு வாழ்வின் முன்னேற்றங்களை குறித்து சந்தோஷப்படுற ஒரு ஆள் இருக்கிறார். இது எண்ணி பாருங்க. நான் யாருக்காக வாழணும் அப்படிங்காங்க, இதுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. வாழ்நாளெல்லாம் பிரச்சனை, யாருக்காக வாழ்கிறோன்னே தெரியல. ஒரு டேடி இருக்கிறார், ஒரு அப்பா இருக்கிறாரு, உங்களுடைய வாழ்வினுடைய இந்த முன்னேற்றங்களை நீங்கள் வளர்ந்து வரதை பார்த்து சந்தோஷப்படுறாரு, அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏசு அதனால தான் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாதானே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. டேடி வந்து ரொம்ப ஹாப்பியாகிறார், ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்கிறார். பைபிளில் நிறைய காரியங்கள் இப்படி இருக்குது. டே 1லயே பிதா சந்தோஷப்படுறதா வேதவசனம் சொல்லுது. டே 1ன்னா என்ன? நீங்கள் அவர்கிட்ட வர்றீங்க பாருங்கள், அந்த முதல் நாள்லேருந்தே அவர் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளை பிறந்ததுலேருந்து செலிப்ரேஷன் தானே. அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன? அதான் உங்கள் பர்த்டே. அல்லேலூயா. தேவன் வந்து உங்கள் பர்த்டேய செலிப்ரேட் பண்ணுறார். இயேசு சொல்கிறார், ஒரு ஆளு நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு ஆள் தான், ஒரு ஊரே மாறல. எத்தனை பேர் தான் மாறி இருக்கிறாங்க? ஒரு ஆளுக்குள்ள நடக்கிற தெய்வீக வளர்ச்சி, தெய்வீக மாற்றங்களை கண்டு பரலோகமே கை கொட்டுகிறது. பரலோகமே அதை குறித்து செலிப்ரேட் பண்றது அவ்வளோ முக்கியமான செலிபிரிட்டி நீங்க. ஏன்னா பரலோகமே உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது.
புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கொண்டாட்டத்திலே இருப்பீங்க. ஏன்னா டேடி என்னை எப்பவும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். எப்பவும் ஒருத்தங்களை அப்படியே இது பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு ஆசை. அது உங்கள் வீட்டுக்காரராலையும் முடியாது, உங்கள் தேவாதி தேவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவர் போயிடுவார், ஏதாவது வேலை இருக்குன்னு போயிடுவார். ஆனால் எப்பவும் உங்கள் கூட இருந்து யூ ஆர் மை சைல்டு, யூ ஆர் கிரேட், நீ ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப சூப்பராக பண்ண, இன்னும் நல்லா பண்ண முடியும்னு ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்கள் ஆவியிலே சாட்சிட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்குது, நான் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவேன். தெரியுமா உங்களுக்கு? ஹீப்ரூவில் அந்த வேர்டு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? ஆண்டவர் வந்து விசில் அடிக்கிறாராம். பைபிள் ஸ்டடிலாம் நடத்த போகிறோம். ஹீப்ரூ, கிரீக் இதெல்லாம் வச்சு பைபிளில் இருந்து படிக்கிறதெல்லாம் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் அதெல்லாம் செய்ய போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார் தேவன் உங்களை பார்த்து. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னை கொண்டாடுகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். டோன்ட் ஃபர்கெட். நீங்கள் ஏதோ சாமி கிட்ட வந்திருக்கேன் அப்படி கிடையாது. நான் இப்போ கிறிஸ்தவத்துக்கு போயிட்டேன், என்னமோ மாதிரி ஆகிருக்கிறாங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை பார்க்கவே முடியாது. இங்கே என்னென்னா ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் உண்டாகிற நட்பு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. உறவு தான் இந்த கிறிஸ்டியன் ஜேர்னியாக இருக்குது பாருங்க. ஆமென். எவ்ரிடே செலிப்ரேஷன், எவ்ரிடே கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் செலிப்ரேஷன். தெரியுமா? உங்கள் பிள்ளை பிறந்து அது படுத்திருக்கும் போது அப்போ இந்த பொருளுமே அது எத்தனை மாதத்தில்? 4th month, 4 மாதம் ஆகும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பிள்ளைங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது புரண்டு படுக்கும் பாருங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன ஒலிம்பிக்லேயே ஓடிட்டு இப்படி படுத்துருக்குது, இப்படி புரண்டு இருக்கு. உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பி. என் பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, புரண்டுடுச்சு. இதெல்லாம் விடுங்க, அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க, இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஆடும். பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி இப்படியே ஆடும். ஒன்றும் இதாக இருக்காது. என்னமோ பெரிய சாம்பியனாக பெருசாக மாரத்தானில் அவர் ஓடிட்ட மாதிரி. பிள்ளை என்ன பண்ணிட்டு நின்றுட்டு நடந்துட்டு பார்த்துறீங்களா? நீங்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். இது உங்களுக்கு கரெக்டாக படிக்கணும். பைபிளில் போட்டிருக்குது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க புரண்டு படுக்கிறது நிற்கிறதெல்லாம் இப்படி கொண்டாடுவீங்கன்னா பரலோக பிதா இதை விட கோடி மடங்கு உங்களுடைய வாழ்வின் காரியங்களை குறித்து கொண்டாடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய செலிபிரிட்டியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யார் செலிபிரிட்டி? நீங்கள் தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் அவருடைய செலிபிரிட்டியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. விசேஷமானவர்கள், விவிஐபி பீப்புள் நீங்கள் தான். அது வேற யாரும் நினச்சிக்காதீங்க, வேற யாரோ இது பண்ணிக்காதீங்க. ஹெவன் வந்து உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுது. டேடி வந்து உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ண விரும்புகிறார். இட்ஸ் நாட் அ ஜாயினிங் த ரிலீஜியன். இப்போ ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்துடுறது இல்லை. ஒரு அன்பான தகப்பனை நான் அறியாமல் இருந்தேன், அவர் என்னை தேடிட்டே இருந்தார். நான் தொலைஞ்சு போயிட்டேன் சின்ன வயசில், திருவிழாவில் காணாமல் போய். பைபிளே போட்டிருக்கு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன பையன், ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு, தொலைஞ்சு போன துட்டு, அப்படி தான் போட்டிருக்குது. மனு வர்க்கம் அப்படி தான். மனு வர்க்கத்தை வந்து பைபிள் அப்படி தான் வர்ணிக்கி. அப்படி போன ஆட்களெல்லாம் மறுபடியும் இப்போ வந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், சேர்க்குறோம். அதுதான் மீட்பின் காரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் போயிட்டீங்க அப்பாவை விட்டு, இப்போ அப்பா உங்களை கண்டுபிடிச்சி உங்களை தோலில் தூக்கி போட்டு என் பிள்ளை எனக்கு கிடச்சிடுச்சின்னு சந்தோஷமாக அவங்க தூக்கிட்டு வர்றார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த அன்பை மட்டும் எப்பவும் அப்படியே பசுமையாக வச்சுட்டே இருங்க. என்னை தேவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உங்களை யாரோ கண்டுபிடிக்கல, நீங்கள் தேவனை கண்டுபிடிக்கல. ஏன்னா தொலைஞ்சு போனது தேவன் கிடையாது. நான் கடவுளை கண்டுபிடித்தேன் அப்படிங்காங்க. கடவுளை கண்டுபிடிச்சாரா? கடவுளா தொலைஞ்சு போனார்? தொலைஞ்சு போனது நீங்கள். அவர் உங்களை கண்டுகொண்டார். அல்லேலூயா. அவர் உங்களை கண்டுபிடித்தார். நீங்கள் எங்கேயோ கடந்தீங்க, அவர் அந்த உங்களை தேடி வந்து உங்களை கண்டுபிடிச்சி உங்களை தூக்கி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக அவர் உங்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிள்ளையாய் மாற்றி உறவுக்குள்ள உங்களை கொண்டு வந்து உங்களை நல்லா ஆக்கியிருக்கிறார். அதனால் உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் அவருக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் முன்னேற்றம் அவருக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது.
இது டிமாண்ட் அடிப்படையில் இல்லை. நீ என்ன முன்னேறாமல் இருக்க, அது வேற. அது நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்து கேட்போம், என்ன மார்க் வாங்கிட்டு இருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற கண்ணன்லாம் எவ்வளோ மார்க் வாங்குறான், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜாஸ்மின்லாம் எவ்வளோ மார்க் வாங்குதா, அப்படி போட்டு உங்களை உழுப்பி கேட்குறது கிடையாது. நீங்கள் நல்லா வர்றது, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து நல்ல எக்ஸ்ப்ரெஷன் வரும்போது அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். அதை எதிர்பார்க்குறாருன்னா ஒரு டிமாண்ட் அடிப்படையில் இல்லை, ரொம்ப ஆசை அவருக்கு ரொம்ப பார்க்கணுன்ட்டு. நீங்கள் அவ்வளோ நாள் பணம்னா ரொம்ப பிடிச்சி வச்சு எனக்கு உனக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்த லைஃப் ஸ்டைல்லாம் மாறி தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 4 பேர் கொடுக்குற ஆள் மாதிரி நீங்கள் வருவீங்க பாருங்க, அதை பார்த்தா பிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கிறான் பாரு என் பையன் அப்படின்னு சொல்லுவார். உங்கள்கிட்ட சொன்னான் பாருங்க, பிரசங்கம் கேட்கறதுக்கு ரெடியாக வாங்க, என்ன வேணாலும் நடக்கும். என்னன்னா இதான் நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியும். பிரதர் என்ன பிரதர் இப்படி சொல்றீங்கன்ட்டு, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. என்ன மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவார், என்ன மாதிரி இருக்கிறான். ஏன்னா டேடி எப்படியா இருக்கிறாருன்னா, ஹீ இஸ் அ கிவர், ஹீ இஸ் அ கிவர். எல்லாம் சொல்லுங்க, டேடி இஸ் அ கிவர். ஜீசஸ் இஸ் த ஃபுல்லி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹெவன்லி ஃபாதர். பிதாவினுடைய முழு எக்ஸ்பிரஷனாக யார் இருந்தா? இயேசுவா இருந்தார். அதான் என்னை பார்த்தா எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி அப்படின்னாரு. அப்போ இயேசு இந்த பூமியில் நடக்கும் போதெல்லாம் பிதாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளை மாதிரியே இருக்கிறான்ப்பா. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. சில நேரம் நெகட்டிவில் தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது, என்ன மாதிரியே இருக்கிறான்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உங்களை இதெல்லாம் மனசில் வைக்கலைன்னா சந்தோஷமே இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இதெல்லாம் மனசு இல்லைன்னு வைங்களேன், ஏன்டா பிரியாணி சாப்பிட்டேன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புறப்பட்டு வருகிற பிதாவினுடைய சத்தத்தை எப்போதும் கேட்குறவங்களா இருங்க, அப்படியே என்கரேஜாக இருப்பீங்க. காலையில் சில சகோதரிகள் வருவாங்க பாருங்கள், அவங்க வாரம் எப்படி பாஸ்டர் இருப்பாங்க, வாரம் தான் கேட்பாங்க. எல்லாரும் எதிர்த்து என்னெல்லாமோ பேசும்போது உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும், சன் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த சத்தமும் இந்த ஊக்கமும் உலகமே உங்களுக்கு எதிராக நின்று என்னமோ பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. நான் படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி படிக்கவே முடியல, ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டேன். எனக்கு ஒன்று படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்லாம் நினச்சி படிக்கிறதே விட்டுட்டேன். ஒரு வேலை பார்த்து லைஃப் போயிட்டுருக்கும்போது ஆண்டவருடைய சந்திப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எதை செய்ய முடியாதுன்னு நினச்சனோ அதை ரொம்ப நேரமும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் எனக்குள்ளே இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன தூண்டின ஒரு வசனம் இருக்குது, அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23:15 பாருங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால், என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம், ஒருத்தர் உட்கார்ந்து என்ஜாய் பண்றார், என்னிலே என் இருதயம் மகிழும், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள் இருதயங்கள் மகிழும். இந்த வேர்டு ஒரு நாள் படிச்சோம் பாருங்க, ஆஹா, நாம எழுந்து இப்படி நன்றாகிறத பார்த்து ரசிக்கிற சந்தோஷப்படுற ஒரு அப்பா இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் பாருங்க. எனக்கு இந்த ரீடிங் ஹேபிட்டே இதுதான் தூண்டி விட்டுச்சு. அப்புறம் எடுத்து படித்தேன் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய சொத்துக்களே என்கிட்ட இருக்கிற புக்ஸு தான். ஹல்லேலூயா. அவ்வளோ உட்காந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன், அவ்வளோ உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பிரதர் நாளைக்கு என்ன எக்ஸாமா அப்படின்ட்டு, இப்படி உட்காந்து ராத்திரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், எக்ஸாம் எழுத போகிறவன் அவன் எழுதுகிற எக்ஸாம்னால அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிய போகிறான்.
ஆனால் இது அப்படி கிடையாது. இதை கொண்டு போனால் பல பேருக்கு நல்ல எதிர்காலத்தை இது உருவாக்கி தரும். அதை விட மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதில். அல்லேலூயா. அவன் படிக்காமல் விட்டான், அவன் லைஃப் தான் போக்கு. ஆனால் இங்கே வர்ற ஒரு ஆள் இப்படிப்பட்ட பழக்கமே இல்லைன்னா பல பேருடைய வாழ்க்கை போக்கு. நீ காலையில் அதான் சொல்லிட்டு இருந்தேன் மார்னிங் சர்வீஸில். 10-20 லட்சம் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியாததுக்கு காரணமாக இருந்ததே 10 துர்ச்செய்தியாளர்கள். குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. லிட்ரலா 10 பேருடைய பிரசங்கம் 20 லட்சம் பேரையும் குழி தோண்டி புதைச்சிடுச்சு வனாந்தரத்தில். அது காட்ஸ் வில்லா? நீ காலையில் தான் எடுத்து பேசுனது. அது காட்ஸ் வில்லா இல்லை. அவ்வளோ விடுதலை பண்ணி அவ்வளோ கொண்டு வந்தது காரணம் அந்த நிறைவுள்ள தேசத்துக்கு போகணுங்கிறதுக்கு. ஒரு தலைமுறையே புதைஞ்சு போயிடுச்சு. கர்த்தர் புதிய தலைமுறையை எழுப்பி, ஜோஷுவாவை எழுப்பி, நீங்களாவது வந்து சேருங்க பிள்ளைகளான்னு சொல்லி எழுப்பி அவர்கள் மூலம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். பாருங்கள், சும்மா சாதாரணமாக ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படி கிடையாது. நெவர், ஒரு நாள் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கவனமாக ரொம்ப இது செய்யணும். அப்போ இப்படி இவ்வளோ பெரிய தூண்டுதல் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த வசனத்தில் தான் வந்தது. ஆண்டவரே இதை அப்படியே பேசுகிறது மாதிரி இருந்தது. கடைசியாக வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறத கேட்டு நீங்கள் எப்போ சந்தோஷப்பட்டிருக்கிறீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவமே இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கன்னு அர்த்தம். கம்பேக். சிலர் ஊழியத்தில் ரொம்ப பிஸியாகிடுவோம் சில நேரம். நோ, இதுதான் அஸ்திபாரமே. உட்காந்து அப்படியே மெடிடேட் பண்ண டேடி வந்து உங்கள் ஸ்பிரிட்டில் அவர் வேர்டை போடுறது போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஊந்துவிக்கிற காரியம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு வேறு எதையோ சாதனை நினச்சி போயிடக்கூடாது. இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தை. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும். உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினால் என் உள் இருதயங்கள் மகிழும். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறார். கர்த்தர் சொல்றாரு, மை சன் அப்படியே பேசுறார். என் மகனே அப்படி பேசுறாரு. இது வந்து பிள்ளைகளுக்கான வார்த்தைகள். பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. நீ வந்து உன் பேச்செல்லாம் பார்த்தா எப்படி போட்டிருக்கு பாருங்க. எல்லா விஷயத்தையும் பற்றி பேசியிருக்குது. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், உங்களுடைய டாக், உங்களுடைய வே ஆஃப் டாக், நீங்கள் பேசுகிறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு அப்பா இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அநாத மனோபாவத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு உலகமே. ஆஃபன் ஸ்பிரிட். இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? அநாதை என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறது. கூட்டமாக இருப்பான், ஆனால் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். அதான் ஆஃபன் ஸ்பிரிட். இந்த உலகத்துக்குள்ளே இந்த அநாதையின் மனப்பான்மையோடு மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு ஒன்று தெரியாது. வி ஹாவ் அ டேடி. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என் ரசிகர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என் ரசிகர், நான் அவருடைய கொண்டாட்டமாக இருக்கிறேன், அவர் என்னை கொண்டாடுகிறார். எஸ், இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணணும். வசனத்தை ஏதோ வேதம் வாசித்தீர்களா அப்படி கிடையாது. இன்று ஜெபித்தீர்களா, இந்த கலாங்கெல்லாம் ஒரு கலாவும் கிடையாது. இது வந்து இஸ் a joyful moment. Prayer is a joyful moment. Reading Bible is a joyful moment. இதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இதை போய் 4 பேருக்கு சொல்லி செய்கிறோம் பாருங்க. அந்த ஊழியமும் ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட் தான். அல்லேலூயா. அது கல்லடை குறிச்சியில் பேசிட்டு வந்த ஜாய் இன்னும் இருக்குது, மனசில் இன்னும் இருக்குது. அவ்வளோ ஒரு ஜாய். அந்த ஜனங்கள் வந்து அதை கேட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி வந்தவங்களாம் இப்படி போகிறாங்க பாருங்க. பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. முகக்கலையே இல்லாதவங்க ராஜகலையோட திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த மாதிரி ஆக்குறாரு பாருங்க. வசனம்னா அவர் தான் வசனம். வசனம் உள்ளே போச்சுன்னா அவர் உள்ளே போகிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றா இருக்குது. அதனால தான் வசனத்தினால சுகம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, தேவனே உள்ளே போயிடுறாரு. வார்த்தை இப்போ கேட்டே இருக்கிறீங்க, என்ன நடந்துட்டு இருக்குது? தேவன் உங்களுக்குள்ள வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கிறாரு. அப்படியே கலவை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கலவையில் அங்கே தேவையில்லாததெல்லாம் அங்கே உள்ளே உட்காரவே முடியாது பாருங்க. அப்படியே ஹீல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அல்லேலூயா. இப்போ உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினால் என் உள் இருதயம் மகிழும். வா. இன்னொரு சந்தோஷம் இருக்குது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றி. தெரியுமா? உங்கள் பிள்ளை
ரொம்ப நல்லா செய்துன்ட்டு இன்னொருத்தங்க சொல்லி நீங்கள் கேட்பீங்க பாருங்க, அது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்குது, ஞானமுள்ள மகன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷத்தை என்ன பண்ணுறானா கொண்டு வர்றான் அப்படின்னு போட்டிருக்குது. இயேசு இந்த பூமியில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் ஃபீட்பேக் ஷீட்லாம் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா பிரசங்கமே முடியல. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு அம்மா எழுந்துனுக்கு, உன்னை யார் பெத்தானே தெரியலையா, உன் பெத்த கற்பமும் நீர் பாலுண்ட மார்பும் பாக்கியம் உள்ளதுன்னு இயேசுவை பாராட்டி பேச ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், டேடியுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியவே புரியல, நீங்கள் இந்த ரெல்ம்லே வரலன்னு நினைக்கிறேன். இயேசுடைய அந்த ஆக்ஷன் வந்து பிதாவை அப்படியே மகிமைப்படுத்தினது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வா, குட் ஹேபிட்டு, நல்லா இருக்கிறது, ஒழுக்கம், 1000 காரியம் பேசுகிறோம், ஒன்றுமே வேலைக்கு போக மாட்டேங்குது. ஆனால் இந்த டேடியுடைய லவ் அப்ரிஷியேஷன் உங்களுக்கு புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல நல்ல அந்த ஹேபிட்ஸ், நல்ல நல்ல அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, அப்பாவின் அங்கீகாரம். ஜீசஸ் எப்போவுமே பிதா பாராட்டிகிட்டே இருந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இயேசுவுக்கே இது இவ்வளோ தேவைன்னா நமக்கு ரொம்ப தேவை. அவருடைய டே 1 ஆரம்பிக்குது, வானத்திலேருந்து சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஊழியத்தில் இடையில அப்பப்போ பேசுகிறாரு. அதே மாதிரி கடன்னு சத்தம் இருக்குது. எல்லாரும் என்ன இடி இடிக்கின்னாங்க, இடி இடிக்கல, அப்பா பேசினார் பையன்கிட்ட. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த இது நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் எத்தனையோ பேர் அவரை சூழ்ந்து கடந்து திட்டிகிட்டு இருக்கும்போதும் காலையில் எழுந்திரிச்சு டேடி என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. கூட இருக்கிறவனும் ஒன்றுமே பேச மாட்டேங்கான், அவன் வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், சீசர்கள். ஆனால் அப்பா மட்டும்தான் ஒரு அப்ரிஷியேஷன் அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். யூ ஆர் மை சன், யூ ஆர் மை பிலவட் சன், நீர் என் நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த டேடியுடைய ஹார்ட், அப்பாவுடைய உள்ளம் உங்களுடைய நல்வாழ்வை நோக்கினதாக, உங்களுடைய வளர்ச்சியை நோக்கினதாக, உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றங்களை கொண்டாடுகிற தகப்பனாக வேதம் தேவனை நமக்கு கொண்டு வந்து காட்டுகிறது. அல்லேலூயா. அதான் சத்தியம், அதான் உண்மை. அதனால தான் வேதம் வந்து அப்படிப்பட்ட பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு, செலிப்ரேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, அப்போ இந்த வசனம் அதை தான் சொல்ல வருது. அதுக்குள்ளே இவ்வளோ ஜீவன் ஒளிந்து கிடக்குது. எவ்வளோ ஜீவன்? உங்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்வின் சுகத்தை விரும்புகிறார், நலனை விரும்புகிறார், என் பேரிலே அக்கறையா இருக்கிறார், கரிசனையா இருக்கிறார். நான் முன்னேறும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆமென். நீங்க முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நீங்க முன்னேறதை குறித்து வேற யாராவது பேசினா இன்னும் அவருக்கு பூரிப்பாயிடுது. என்னங்க சொல்றீங்க? காமிக்கிறேன், இன்னொரு வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு. மத்தேயு 5:16 பாருங்க. மேத்யூ 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸை பார்த்து மற்றவங்க நல்லா தான் பேசும்போது அது பிதாவை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. வாவ், சூப்பர் அப்படின்ட்டு சந்தோஷப்படுத்துது. தேவன் அதை குறித்து சந்தோஷப்படுறவராக இருக்கிறார், அதை என்ஜாய் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த பார்வை உங்களுக்கு இருக்கும்போது தான் வாழ்க்கைக்கான அந்த ஊந்து சக்தி, இந்த என்துவாசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, என்துவாசிஸ்டிக் அப்படி சொல்கிறாங்க, என்துவாசிசம் அப்படி சொல்கிறாங்க. இந்த வேர்டை போய் நீங்கள் ரூட் வேர்டு போய் படிச்சு பாருங்கள். இந்த என்துவாசிசம்க்கு ரூட் வேர்டு போய் படிச்சு பாருங்கள். அதில் என்ன வருதுன்னா இறை தூண்டுதல் அப்படின்னு வருது. இந்த ரியல் என்துவாசிசம் எங்கேருந்து வருதுன்னா தேவன்ட்டிருந்து வர்ற தூண்டுதலை தான் உண்மையான என்துவாசிசம் அடங்கி இருக்கிறது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஊக்கம் இழந்தவர்களாக ஜனங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அன்பு இப்படி நேசிக்கிற பிதா, இப்படி அன்பு செய்கிற பிதாவை பற்றியெல்லாம் ஒரு புரிதல் இல்லாதனால ஒரு ஊக்கமே இல்லை. ஏன்னா எவ்வளோதான் இந்த மனுஷனுக்கு வடித்து கொட்டினாலும் ஒரு நாளும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேக்காரு. எவ்வளோதான் என்னுடைய பாஸ்க்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வந்து அப்ரிசியேஷனே கிடையாது. இந்த உலகத்தில் அது ரொம்ப கம்மியாகிடுது, கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அப்ரிசியேஷன் தேவைப்படுது. அவர்கள் பாராட்டப்படும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொண்டாடும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இங்கே ட்ரை பண்ணால் கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப ட்ரை பண்ணால் வேறு மாதிரி தான் கிடைக்குது. அன்றைக்கி ஒரு ஜோக் ஒன்று கேட்டேன். எப்படின்னா, ஏங்க இவ்வளோ நாள் சமைச்சு போட்டுகிட்டே இருக்கிறேன், ஒரு நாளும் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கேட்குறா. அதுக்கு அந்த கணவர் சொல்கிறாரு, நீ சமைச்சு போட்டுட்டே இரு, என்னைக்கு நல்லா இருக்கோ அன்றைக்கி நான் சொல்லுவேன். என்னைக்கு நல்லா இருக்கோ அன்றைக்கி சொல்லுவேன். அப்படின்னா இது வரைக்கும் ஒன்றுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பண்ணி முடித்த உடனே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது, இவர் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு. அவர் உப்பு இல்லைன்னா சொல்லுவார், சரியில்லைன்னா சொல்லுவார். ஒன்று எனக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா தான் சொல்லுவோம்ல அப்படின்னு. அப்போனா சொல்லாட்டாலே எப்படி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவோம். பாவம் அவர் பாஸ் பாராட்டவே இல்லை, அதனால் அவர் உங்களையும் பாராட்டலை. என்ன பண்ணுறது, அவர் வேலைக்கு போன இடத்துல நிறைய திட்டு வாங்கிட்டார், அவர் சூப்பர்வைசர் அவரை பிடிச்சி திட்டிருக்கிறாரு. இப்படி மனுஷன் வந்து சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளாதனால அவனால் வழங்க முடிய மாட்டேங்குது பாருங்க. அதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த மனுஷ லெவலில் இருக்கும்போது திருப்பி நீங்கள் டிப்ரெஷன்ஸ்குள்ளே போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எப்போவுமே நீங்கள் அப்படியே அந்த லெவலில் வாழணுன்னா, பிதா என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பாராட்டி என் மேலே அன்பு செய்கிறாருங்கிற எண்ணங்கள்லேயே நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் அந்த மண்டலத்தில் நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், இதுதான் தீர்வு பாருங்கள். இந்த தீர்வுலேருந்து வேறு சில தீர்வுகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கேருந்து தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்த கடவர்கள். அப்போ பிதாவுக்கு அது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து இயேசு செய்ததை பற்றி மக்கள் என்ன சொன்னாங்க, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜீசஸ் பண்ணுற ஒவ்வொன்றையும் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப நல்லா செஞ்சார். பிதா அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி பாருங்கள். இப்படி நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய நலனை குறித்து அக்கறையாக இருக்கிற தேவன் எல்லா காரியங்களையும் நல்லா இருக்க விரும்புகிறார். அதை தான் அங்கே வருது, சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ தூரம் போயிட்டோம். அல்லேலூயா. சுகம்னா நீங்கள் என்னமோ நினச்சி கூடாதீங்க இல்லையா. சுகம்னா என்ன, மறுபடியும் பாருங்கள், well-being in all, prosperity. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கிறது. பைபிளில் வந்து ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 யோவான் 2. அதில் என்ன போட்டிருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் என்ன பண்ணுறேன், வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இது எங்கேருந்து தான் வருது, வேதத்திலேருந்து தான் இது வருது. எல்லாத்துலேயும் வாழ்ந்திருக்கும்படி வேண்டுகிறேன்னா இது யார் எழுதின கடிதம், யோவான் அப்போஸ்தலருடைய கடிதம். காயுங்கிற ஒரு ஆளுக்கு அவர் இதை எழுதுறாரு இந்த கடிதத்தை. யோவான் அப்போஸ்தலன் வந்து இதை எங்கேருந்து கண்டுபிடிச்சார்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துலேயும் வாழ்ந்திருப்பது. இவர் எந்த மேல்நாட்டு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டார், இவர் எங்கே ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்குள்ளே இவர் எப்படி போனார், இவருக்கு இந்த வார்த்தை எப்படிங்க கிடச்சிச்சு. இவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் நீ காயுவே, எல்லாத்துலேயும் நல்லா இருக்க முடியாது, அது சான்ஸே கிடையாது, எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு போ அப்படியே சொல்லியிருக்கலாமே. இது ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. வச்சிருக்கீங்களா? கிங் ஜேம்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, வச்சிருக்கீங்களா? நானே வாசிக்கிறேன். Beloved, I wish above all things made to prosper and be in health, even as they soul prosperous. இதில் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும், எதுலேயும் நல்லா இருக்கணும், ஹெல்த். எங்கே என்ன வருது,
நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். எதுலேயும் நல்லா இருக்கணும், சுகத்தில் சுகமாக இருக்கிறதையும் நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். நீ உன்னுடைய வெல்பீயிங்கை நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். உனக்காக நான் அதான் ப்ரேயர் பண்ணுறேங்கிறார். விரும்புகிறேன்னு வருது, ஐ விஷ் அப்படின்னு வருது, ஐ ப்ரே அப்படின்னு வருது, 2 வார்த்தை வருது. நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு, நான் அதை என்ன பண்ணுறேன், வேண்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் விருப்பம் கூட ஒரு ஜபமாக தான் இருக்குது. நிறைய நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணதே இல்லை, ஆனால் நீங்கள் விரும்பியிருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்குறாரு, அதவே ஒரு ஜபமாக்கி உங்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பெருமூச்சு விட்டாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது. பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. இதை நிறைய பேர் ஒரு லா மாதிரி ஆக்கிட்டாங்க. பெருமூச்சை கேட்குறாரா, வாங்க நாம் எல்லாரும் பெருமூச்சு ஜெபம் பண்ணுமென்ட்டு பெருமூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னார் வாங்க எல்லாம் பெருமூச்சு, பிரேர பெருமூச்சு தான், வாங்க பெருமூச்சு விடுவோம் அப்படின்ட்டாங்க. விட்டுட்டாங்க நிறைய பேர். இல்லை, இது என்ன சொல்ல வருதுங்கிற எசன்ஸே விட்டாங்க பாருங்க. தேசத்துக்காக ஜெபின்னு ஒருத்தர் சொல்லி பார்த்தாரு பாருங்க, யாருமே ஜெபம் பண்ண மாட்டேங்கான். உடனே எடுத்துட்டார், ஒரு வசனம் எடுத்தார் அவர், அந்த ஊழியக்காரர் எடுத்து சொல்லிட்டாரு, யோபு தன் சிநேகிதனுக்காக கர்த்தர் அவன் சிறையிருப்பை. இப்போ ஊரெல்லாம் வந்து ஜெபிக்குது. எதுக்கு ஜெபிக்கு தெரியுமா? எனக்கு விடுதலை வேணுமே ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணுமே, எனக்கு விடுதலை வேணும்னா அவன் விடுதலைக்காக ஜெபம் பண்ணால் தான் கிடைக்குன்ட்டு இது ஒரு பிரமாணம் மாதிரி எடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் லவ்வில் நடக்கிற ஃப்ரூட்டு. நீங்கள் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ரூட் என்னன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ரூட்டை விட்டுட்டு அப்படியே வரும், அப்படியே மட்டும் பிடிச்சிங்கன்னா அங்கே வேலைக்கு நடக்காது. இவன் அவனுக்கு விடுதலை உண்டாவதாகன்னு இவன் கட்டையே தான் பார்த்துட்ருக்கான். ஒன்றும் அவள்லையே ஒன்றும் அவரவே மாண்டுக்க சொன்னார சிறை இருப்பை மாற்றுவார். ஆண்டவரே மாற்றுங்க, கொஞ்சம் எனக்கு சீக்கிரமாக மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆண்டவரே. இப்படி தான் ஓடுது உள்ள. மக்களை ஜெபம் பண்ண வைக்கிறதுக்காக இப்படி எல்லாமோ சொல்ல வேண்டியது இருப்பாருங்க. பெருமூச்சுன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை கொடுத்து கேராக இருக்கிறாரு. ஏசப்பா எப்படிங்க பாருங்க, என்னமோ கேட்குறான்பா பிள்ளை போய் செய் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு அன்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் கடந்து கத்துவீங்க, அந்த மனுஷனுக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் 2 பாத்திரம் சமையலில் விழுந்த பிறகு தான் என்ன சத்தம் அப்படின்னு அவர் வருவார். அவ்வளோ சவுண்டுக்கு பிறகு தான் சிலருக்கு விளங்கும். ஆனால் நீங்கள் விடுறதுக்கு முன்னாடியே விளங்கிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி திரும்பி பாருங்கள், இன்றைக்கி ஆவியானவர் நடத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கி. இது வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து உள்ள கைட் பண்ணி இன்றைக்கி அனுப்பிட்டு இருக்கிறாரு பாருங்கள். விடாதீங்க, இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் பாருங்கள் உங்களுடைய நலனை அவர் அந்தளவுக்கு அக்கறையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் உங்கள் மனதில் இதை வையுங்கள். இன்றைக்கி வாழ்க்கை எப்படி ஓட போகுது, இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னை ரசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வாட்ச் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை பார்த்து சந்தோஷப்படுத்த ஒருத்தர் இருக்கிறார். இதை எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ எங்கே போனாலும் உன்னை பார்ப்பாரு, கையில் ஒரு நோட்டு வேற வச்சிருப்பாரு, எழுதிக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டு. அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு, நான் உன்னை விட்டு விலகும் போதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, இந்த வசனம் சொன்னாங்கன்னா எனக்கு சந்தோஷமாகவே இருக்காது. இவர் வெக்கேஷனே இவர் கிடையாதா, எப்பவும் கூட வராச்சா எப்படி அப்படின்ட்டு. நான் வந்து மூவி பார்க்க போகும்போது இங்கே திருநெல்வேலியில் ஒரு தேட்டரில் மூவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த தேட்டரில் மட்டும்தான் ஒரு வார்த்தை போடுவாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு. பிவிடிங்கிற ஒரு தேட்டரில் எனக்கு அப்போ தான் சம்பாசம். எப்பா இப்போ அதாவது ஒரு நாள் விலகவே மாட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என் கூடவே இருக்கிறார். He is with us always. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கூட சந்தோஷமா ஏன் இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா? நெகட்டிவாக சொன்னதுனால. எழுதிக்கிட்டே இருக்காருன்னு, ஐயோ இவர் வேற கூடவே வராராம, இவர் என்னைக்கு வராமல் இருப்பார் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நீங்கள் பேடாக டிசிஷன் எடுக்கும்போது, நீங்கள் தப்பாக போகும்போது கூட அவர் கூட இருந்து அவர் சொல்லுவார், எப்பா இது நம்ம ரேஞ்சு மாதிரி தெரியலையப்பா, நீ இதோட பெட்டராக தான் யோசிக்க கூடாதான்னு உள்ளே இருந்து பேசிகிட்டு இருப்பார். He never condemns you. He never condemns you. Holy Spirit never condemns you.
அவர் உங்களை வந்து என்ன பண்ணுவார்னா கன்வின்ஸ் பண்ணுவாரை தவிர உங்களை கண்டம் பண்ண மாட்டார். அவர் சொல்லுவார், இது நம்ம இது மாதிரி தெரிலப்பா, நீ இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம், இன்னும் சிறப்பாக யோசிக்கலாம், இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத தான் என்ன பண்ணுவார், உள்ளே அப்படியே பேசுவார் பாருங்கள். உள்ள அந்த அந்த அப்ரிஷியேஷன்ஸ் தான் உள்ளே வர ஆரம்பிக்கும் பாருங்கள். கர்த்தர் வந்து எல்லா நேரமும் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுறதும் கிடையவே கிடையாது. நீங்கள் குறைவாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தானே கையை பிடிச்சார். அல்லேலூயா. நிறைய பேர் கையை பிடிக்கும்போது அவர் குறைவே உங்களுக்கு தெரியாது. புரியல. திருமணத்தில் வாழ்க்கையில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாங்க கையை பிடிக்கும்போது அவங்களுடைய குறைவு இவங்களுக்கு தெரியாது, இவங்க குறைவு அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு தெரியறதுக்கு 5-6 வருஷம் ஆயிடுது, எப்படி தான் பாதுகாக்காங்கன்னு தெரில. சிலர் 2-3 மாதத்துலேயே தெரிஞ்சு போயிடும். இதுவும் எப்படி நடக்குதுன்னு தெரில. ஆனால் அப்போ தான் ஷாக் ஆகுது, ஐயோ இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் தேவனுக்கு உங்கள் முழு கதையும் தெரியும், தெரிஞ்சு தான் கையை பிடிச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கையில் பிடிச்சிருக்காருன்னா, நம்ம கூட வாழப்போது நல்லா வருங்கிற நம்பிக்கையில் தான். நித்திய விவாகத்திற்கென்று நான் உன்னை நியமித்தேன். இடையில டிவோர்ஸ்லாம் அது யோசிக்கல ஆண்டவர். ஆண்டவருடைய மைண்டில் டிவோர்ஸ் கிடையாது. அவர் எப்படி நியமிக்கும் போது எப்படி நியமிக்கிறாரு, அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? நித்திய விவாகத்திற்கென்று நான் உன்னை நியமித்தேன்னா என்ன, விவாகம்னாலே அது நித்தியமாக போகணுங்கிறது தான். இடையில அத்துட்டு போகிறதில்ல. இந்த உலகத்திலிருந்து வந்த திங்கிங் தான் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற திங்கிங்ஸ். ராங் ஸ்பிரிட், ராங் திங்கிங் இஸ் கம்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட். இந்த உலகத்தில் வரும். இந்த உலகத்தில் மூவி எடுக்கிறவங்க, படம் நடத்துகிறவங்க, இவங்க எல்லாம் போடுறாங்க பாருங்கள். அவனே 2-3 வாட்டி டிவோர்ஸ் ஆகிருப்பான். அவன் தான் இவங்களோட கதாநாயகனாக இருக்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறம் அவன் புத்தி அவன் சிந்தை தான் உள்ள வேலை செய்யும் பாருங்க. ஆனால் என்றென்றும் மாறாத அன்புடையவரை பார்த்தா உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் அந்த அன்பு வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து மூவிக்கு ரொம்ப எகெயின்ஸ்டால் ஆள் கிடையாது. நிறைய நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் போது நானும் சில நல்ல மூவியெல்லாம் பார்க்குறேன். ஆனால் இந்த இந்த ஸ்பிரிட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இது வந்து தவறான இதிலேருந்து உள்ளே வந்து அப்படியே இறங்குறதுனா இருந்தால் கட் பண்ணணும், தூக்கி தூர போடணும். எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, எந்த பிளேஸில் அதை வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இந்த உலகத்தில் வந்து அவனுக்கு தெரியாது, அவனுக்கு வாழ்கிறதுனால என்னன்னு தெரியாது. அவன் பாருங்கள் டிவோர்ஸு மோசம் இதிலே போய் அவன் மைண்ட்லேருந்து ஒரு கதை வந்திருக்கும், அவன் அதை எழுதியிருப்பான், என்னமோ அதான் வாழ்க்கை மாதிரி காமிப்பான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நிறைய வேத வசனத்தால் நிறைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணிடுவீங்க. வசனத்தால் நிறையாத நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா பரிதாபமான ஆளாகிடுவீங்க. நம்ம இப்போ நிறைய பேருக்கு நான் ரொம்ப ஃப்ரீடமாக பேசுவேன், அது நிறைய பேர் பிடிக்கும். பிரதர் நம்ம பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர், ஒரு நாளும் நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு தேவை. அதனால் இதை மட்டும் என்ன பண்ணிடுறது, அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது. பாஸ்டர் பாருங்கள் பொட்டு வைக்கலான்ட்டாங்க, பாஸ்டர் பாருங்கள் அதெல்லாம் ஜோக்கெலாம், பாஸ்டரே ஜோக்கெலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வார்த்தையாலும் ஆவியாலும் நிறைஞ்சாதான் அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணியும் உன்னால் பார்க்க முடியும். இல்லைன்னா அது உன்னை கொண்டு போயிடும் எங்கேயாவது. கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு வார்த்தை வரும்போது வேறு மாதிரியே வரும். ஆவியானவரே பேசுகிற மாதிரி இருக்கும், அவன் வேறு எதுக்கோ எடுத்திருப்பான், ஆனால் நமக்கு ஃபுல்லாக வேறு மாதிரியே அது வரும். ஒரு விளம்பர போர்டு பார்த்தாலும் சரி, சாதாரணமான இது பார்த்தாலும் சரி, பிதாவின் சத்தம் உள்ளே இருந்து தொனிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விளம்பர போர்டு போட்டிருக்கான், ஒரு ஐடியா உங்கள் வாழ்வையே மாற்றிடுமே. என் மைண்டில் என்ன உடனே தெரியுமா, ஒன் ஐடியா இஸ் கம் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற ஒரே ஐடியா என் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடும். எவனோ செலவு பண்ணி வச்ச விளம்பர போர்டில் இருந்து ஆவியானவர் நம்மகிட்ட வேற மாதிரி பேசுகிறாரு. அவன் கோடாகடியாக செலவு பண்ணி வச்சுருக்கான் ஊரெல்லாம், ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேறு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சரியானதால் நிறைஞ்சிங்கன்னா இந்த பால்பட்ட உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது கூட நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க, அது உங்களை கெடுக்க முடியாது. அவை எல்லாத்துலேருந்து கூட உங்களுக்குள்ள ஜீவன் தான் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. சில வரிகள் சில பாடல்கள்லாம் பாருங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கோம், நம்ம அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நீங்கள் பஸ்ஸில் ஏறினீங்க போனீங்கன்னா அதாவது மினி பஸ் பாடல்கள்னே போட்டுட்ருப்பான், அது அப்படியே ஓடும் பாருங்க. அதெல்லாம் வந்து உள்ளதான் செய்யுது. அதிலெல்லாம் பார்த்தா அப்படியே கேட்டிருக்கோம். அதில் ஒரு பானைங்கெல்லாம் ஓடுது, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. இது பெர்க்மான்ஸ் பாடல்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மூவி சாங்.
வார்த்தை இல்லை எனக்கு, நானே என்னை ஒதுக்கிட்டேன், ஆனால் நீர் வந்து என்னை தெரிந்து. எனக்கெல்லாம் ஆண்டவர் அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்குது. கிறிஸ்தவத்திலேருந்து உங்களை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஆனால் அது அப்படி தான் ஓடுது. ரியலாக அதான் நடக்குது. நான் உண்மையில சொல்கிறேன், என்ன நடக்குதோ அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அப்படி தான் ஓடுது. இந்த பூலோகமே அழிஞ்சு ஒளிஞ்சு போனா நான் என்ன ஆவேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை காப்பாற்றுவேன். பைபிளில் போட்டிருக்குது. நீ என் கருவிழிக்குள்ளே இருக்கிற. ஆண்டவர் பேசுனது தான் எனக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. ஐயா கண்ணதாசனா பாரதிதாசனா யார் எழுதுனா, எனக்கு எல்லா சத்தத்தில் இருந்தும் என் தேவனுடைய சத்தத்தை என்னால் பிரித்து பார்க்கும்படியாக உள்ளே தேவாவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங் ஹாட் அப்படின்னு ஒரு மூவி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் எடுத்து ஒருத்தங்க ரீட் பண்ண அந்த புக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரியாலிட்டியாக மாறும், அப்படியே நிஜமாக மாறும். அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படிங்கிறதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. இந்த வசனம்லாம் நிறைவேறுகிற ஒரு வசனம். இதெல்லாம் உலகத்துக்கு இமேஜினேஷன், உங்களுக்கு எனக்கு ரியாலிட்டி. உலகம் கற்பனை செய்து அடைய முடியாததை நீங்களும் நானும் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்துக்குள்ள இருந்தும் அப்படிதான் வரும் பாருங்க. இது வந்து அந்த மாதிரியே கிடையாது, ஒரு ரிலீஜியனே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல். எங்கே போனாலும் சரி, ஏசு அப்படி பார்த்தா வீட்டை விட்டே கிளம்பியிருக்க கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் போகிறார், பாவிகள் கூட உட்கார்றார், தோலில் போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் எதுவும் அவரை மாற்றலை. அவர் போட இடமெல்லாம் அவர் மாறிடுச்சு. அல்லேலூயா. நான் சில நல்ல பில்டிங், சில மூவி தேட்டர்லாம் பார்க்கும்போது இந்த விட 100 மடங்கு பெருசாக ஒரு ஆடிட்டோரியம் கட்டணும், இதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் பாரு. அல்லேலூயா. நம்மளங்க யாரும் மாற்ற முடியாது. நாம் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக இங்கே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எதுவும் நம்மளை சேஞ்ச் பண்ண முடியாது. உலகம் நம்மளை பாதிக்கும்படியாக நாம் இங்கே வரல, நாம் உலகத்தை பாதிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உலகத்துக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாதுன்னு உட்காந்துட்டாங்க. அப்படியே பாதுகாப்பாக இருந்து டபால்னு மேலே போயிடணும் அப்படின்ட்டாங்க. இல்லை, இம்பேக்ட் த வேர்ல்ட், இம்பேக்ட் த சொசைட்டி. நான் ஒரு புக் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன், ஹவு டு மேக் மூவி. அதாவது வேதாகமத்தின் காரியங்கள் இருந்து எப்படிலாம் மூவியெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கு. அதில் ஒரு பெஸ்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவர் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, எல்லா மூவிக்கான பிரின்சிபல்ஸ், எவ்வளோ அழகாக ஃபிலிமை மேக் பண்ண முடியுங்கிறதுக்கான அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த டேவிட் அப்புறம் வந்து அந்த ப்ராஃபட் வந்து பேசுகிறான். அவன் பேர் என்ன பேர்? தாவீதுகிட்ட வந்து நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேல் வந்து டேவிட் கிட்ட ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணா அப்படிங்கிறதுக்குள்ள தான் எல்லா மூவி பிரின்சிபலும் அடங்கியிருக்குது அப்படிங்கிறார். ஒரு ராஜா அவங்ககிட்ட போய் இவன் எப்படி தகவல் சொல்கிறான், அடுத்தவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து வச்சுட்டான், இவன் வந்து ஐ ஹாவ் அ ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் அப்படின்ட்டு போய், ராஜாவே என்ன செய்து கொண்டு இருக்கிறீர், அடுத்தவன் மனைவியாகிட்டு வந்துருன்னா அவன் தலையை போடுங்கன்னு இருப்பான். அவன் போய் அதை ஸ்டோரியாக மேக் பண்ணுறான். அதை ஒரு அற்புதமான கதையை அவன் உருவாக்குறான். உருவாக்கிட்டு அங்கே போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, ராஜா ஒருத்தவனுக்கு வந்து நிறைய ஆடு இருந்துச்சு, ஆனால் இன்னொருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. இவன் வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்தான்னு சொல்லி கடைசியில் அவனுக்கு இருந்த அந்த ஆட்டு தான் அவனுக்கு ரொம்ப பிரியம். அதை எவ்வளோ அழகாக அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த ஆடுன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த ஆடும் அவனும் அவ்வளவுதான் இதாக இருந்தது. அவன் மடியிலே இருக்கும், அவன் கூடயே அது இருக்கும். ஆனால் அந்த ஆட்டை இவன் எடுத்துகிட்டு வந்து இவன் விருந்துக்கு யூஸ் பண்ணிட்டான் ராஜா அப்படின்னு. ஒன்னே தாவீதுக்கு வந்தது கோபம். யார் அந்த மனுஷன் அப்படின்ட்டார். நீனா அப்படின்ட்டான். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இதெல்லாம் வேற யாருக்கையிலையோ மாட்டிக்கிட்டு இருக்குது. நாம் எடுத்து ரொம்ப அழகான விதங்களில் இதை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் இன்னைக்கு பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து ஒதுங்கி போகிறதுக்காக ஆண்டவங்களை கூப்பிடல. நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே சுத்தமாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆசாரியன் தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நீங்கள் போய் ஒரு நல்ல வியாபாரம் செஞ்சீங்கன்னா
வியாபாரங்கிறது நல்ல செய்யக்கூடிய ஒன்று, சரியானவர்களால் பண்ண முடியுங்கிற நிரூபணங்கள் உருவாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் வியாபாரமே தப்புன்னு பேசி வச்சுருக்காங்களே, அதனால் கிறிஸ்தவத்தில் வந்து அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஆட்கள் நிறைய இல்லை. பாருங்கள், பைபிளில் கள்ள தராசு கத்தருக்கு அருவருப்பானது தான் போட்டிருக்கு. நம்ம தராசே அருவருப்பானதுன்ட்டோம். ஹலோ, கள்ள தராசு கத்தருக்கு அருவருப்பானதும் போட்டிருக்கு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பேசிட்டோம்னா தராசே அருவருப்பானதுங்கிற ரேஞ்சுக்கு பேசி வச்சுட்டோம். வியாபாரம்லாம் தப்பு. கிறிஸ்தவத்தில் பாருங்கள், அரசியலில் யாருமே வந்து பெருசாக வந்து ஜொலிக்கலை, வரல. அதுக்கான வாய்ப்பே கொடுக்காதனால சபையில் எல்லா அரசியலும் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து அந்த திறமையை ரொம்ப முற்போக்கான விதத்தில் பயன்படுத்துகிற ஒரு தளம் இருக்கிறதுங்கிறத சொல்லவும் இல்லை, அதுக்கான ஒரு ஊக்கத்தை அளிக்கவும் இல்லை பாருங்கள். அதனால் நல்ல ஆட்கள் நிறைய பேர் இல்லை பாருங்கள். எல்லாரும் தான் சொல்கிறேன், மூவி மேக்கிங்காக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டாக இருக்கலாம். நீங்கள் நாம் வந்து இங்கே காலி பண்ணிட்டு போகிற பிளான்லே இல்லை, இங்கே நாம் சுதந்திரிக்கிற பிளானில் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, இந்த பூலோகத்தை காலி செய்வதற்காக நாங்கள் உட்காந்துட்டு இல்லை, இது தேவனுக்காக சுதந்திரிப்பதற்காக இருக்கிறேன். இன்ஹெரிட் த வேர்ல்ட். எப்படி இன்ஹெரிட் பண்ணுவீங்க? எல்லா துறையிலையும் நீங்கள் கால் வைக்கிறதுனால தான் இன்ஹெரிட் பண்ணுவீங்க. எஜுகேஷன் வேர்ல்ட், என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட், பொலிட்டிக்கல் வேர்ல்ட், பிஸ்னஸ் வேர்ல்ட், மீடியா, இப்படி பல காரியங்களால் தான் இங்கே எல்லா கட்டமைப்பும் நடந்துகிட்டு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை, அதிலலாம் நம்ம கால் எடுத்து வைக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து அதெல்லாம் என்ன பிரதர், நம்ம சிரிச்சாலே தப்புங்கிற ரேஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்னத்தை போய் என்னைக்கு பண்ண போகிறோன்னே தெரில. என்ன ஒரே சிரிப்பு உங்கள் சபையில் அப்படிங்காங்க. கம்ப்ளைண்ட், ஒருத்தர் கீழே போயிருக்காரு, இங்கே ஏதோ சிரிச்சிருக்காங்க, என்ன ஒரே சிரிப்பாக கேட்க உங்கள் சபையில். சபையில் வந்து அழுகை சத்தமாக கேட்கணும்? அவன் வீட்டிலே அழுதுட்டு தான் இருக்கிறான். பைபிளில் போட்டிருக்குது, என் ஜெப ஆலயத்திற்கு என் ஜனங்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. ஜெப ஆலயம்னா அது மகிழுகிற இடம்னு வேதவசனம் பேசிகிட்டு இருக்குது. ஏமேன். நம்ம மதவாதிகளுக்கு அது புரியுது பாருங்கள். அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே என்ன சிரிப்பு, அது என்ன தேவையில்லாத இது, இப்படியே பேசி மக்கள் வாழ்க்கையில் ஒரு புன்னகையும் இல்லை பொன்னகையும் இல்லை. கிறிஸ்தவத்தில் என்னகையும் இல்லை, புன்னகையும் இல்லை பொன்னகையும் இல்லை, ரெண்டையுமே கலட்டுன்ட்டாங்க. நகன்னு வந்ததுனால இதையும் கலட்ட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நகைன்னு வருதுல்ல, அப்பெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. புன் நகை, நகை நகைன்னு வருதுல்ல பிரதர், அதனால் அதையும் கலட்டிடுங்க அப்படின்ட்டாங்க. எல்லாம் கலட்டி உருட்டி பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கும்போதே ஐயோங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க, பரிதாப கோலமாக. அது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டையும் நாம தான் அணியணும். அல்லேலூயா. புன்னகையும் அணியணும், பொன்னகையும் அணியணும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களை அணிவிக்கிற தேவனாக இருக்கிறார். டேடிஸுடைய ஹேட் பற்றியும் அவருடைய ஆக்ட் பற்றியும் நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இளையகுமாரன் வந்து எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுறான், தப்பாக போய் லூஸ் பண்ணிட்டான். அப்பா விட்டு போனால் லூஸ் பண்ணிட்டான் எல்லாத்தையுமே. அப்பா வந்து நல்ல சுதந்திரம் கொடுக்குறாரு, ஆனால் அந்த முடிவை தவறாக இவன் உபயோகப்படுத்துகிறான். அதனால் நிறைய லாஸ் நடக்குது, நிறைய தவறான விளைவுகள் அவனுக்கு வருது, கான்சிக்யூஷன் வருது. பைபிளில் வந்து கான்சிக்யூஷன் இருக்கிறதை குறித்து வேதவசனம் பேசுது. கிருபையில் கூட அது இருக்குது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. பிதாவினுடைய தண்டனை தகப்பன் மேலே இல்லை, ஆனால் அவன் எடுக்கிற தவறான முடிவுகளுக்கு வருகிற விளைவுகள் அவன் சந்திக்கிறான். ஏன்னா சந்திக்கிறான்னா எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டான், ஒன்றுமே கிடையாது. நண்பர்களோட சுற்றுறான், வேசித்தனம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், எல்லாத்தையும் உருவி விட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிட்டான். பெரிய செல்வந்தருடைய பிள்ளை, ஊர்லேயே பெரிய பணக்காரர் அவர் தான். அவர் அப்பா பேர் சொன்னாலே ஒரு வருஷத்துக்கு சோறு போடுவாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவர். ஆனால் அவன் என்ன ஆகிட்டான்னா ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிட்டான். இப்போ அவன் ரிட்டர்ன் வரும்பொழுது அப்பா என்ன பண்ணுறாரு, அவன் வர்றான், தூரத்தில் வர்றான், ஒட்டி போய் அவனை கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, கூட்டிகிட்டு வந்து வேறு என்ன சட்டை போட்டிருக்க நீ, அதை கழட்டு அப்படின்ட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள்னு அதை உடுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. நாம் உடனே அதை ஆவிக்குரிய ரீதியில் கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த உயர்ந்த வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் உடையாக இருக்கிறது. இந்த பிரியாணிலாம் போட்டார், அதை எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஆட்டை அடித்தார், அதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? எல்லாத்தையும் பாருங்கள், அப்படியே இருக்கிற மாதிரி பேசுங்க. நீங்கள் ஒருத்தர் நீங்கள் சொன்னார், பிரதர் என்ன பிரதர் இப்படிலே யாருமே சொல்லலை அப்படின்ட்டு, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி தெரியுது அப்படின்ட்டு.
நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறத அப்படியே பேசுகிறேன், ஒன்றுமே மிக்ஸ் பண்ணாமல். இவங்க கண்ட உபதேசத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுனா அது வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து பேசுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் ஒரு விளக்கம் தேவை கிடையாது. அப்பா விட்டு போனால் வந்தால் நல்ல ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு. நீங்கள் விளக்க முயற்சி தான் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைங்க, வஸ்திரம் தானே போட்டிருக்குது. அழுக்கானவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம்னா அது ஆவிக்குரிய, அதெல்லாம் பிறகு பேசுங்க. முதல்ல என்ன கொடுத்தாரு? வஸ்திரம் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உடை உடுத்தினார். பார்க்குறாரு, கழுத்து கையெல்லாம் காலியாக இருக்குது. என்னையா எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் நீ, நம்ம கையில் மோதிரம் இல்லைன்னா அப்படின்னு கையில் இருந்து டபால்னு எடுத்து போட்டாரா, கொண்டு வந்து போட சொன்னாரான்னு தெரில. அவனுக்கு மோதிரத்தை அனுபவித்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த தேவன் கலட்டி விடுறவர் இல்லை, மாட்டி விடுகிறவர். நகை ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா. அணிவிக்கிற தேவன், உங்களை உடுத்தி பார்த்து அழகு பார்க்குற தேவன். உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்க்குறீங்களா இல்லையா? மகாராணி போல் இருக்கிறா அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷம்லாம் சொல்கிறீங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், தேவனும் அப்படி தான் உங்களை உடுத்தி அழகு பார்க்குற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய உடுப்பு நல்லதாக இருந்தால் அதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். என்ன ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்கன்னா, எனக்குலாம் ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரதர் பாஸ்டர் இங்கே வரும்போது தான் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன், அங்கே போனோடனே கலட்டி வச்சுருவேனே. ஏன்னா அங்கெல்லாம் இதை போட்டு போக முடியாது. போட்டுட்டு போனேன் அன்னைக்கு முழு பிரசங்கமும் எனக்கு தான் பிரதர். முழு பிரசங்கமும் எனக்காண்டி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பாவங்க வந்த மக்கள்லாம் பாவம் இல்லையா, எல்லாருக்காண்டி பேசணுன்ட்டு அப்படியே சொன்னாங்க. இதெல்லாம் உண்மை. நிறைய பேர் இப்போ இங்கெல்லாம் நான் இங்கே வர்ற ஆளுக்கெல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியும் இப்படி ஒரு உலகம் இருக்குன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணது, டக்குன்னு நல்ல உலகத்துக்கு வந்துட்டீங்க. யாமரியும் பராபரமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. சிலர்லாம் இது நல்லா தெரியும் அவங்களுக்கு இந்த உலகம். ஏன்னா அவ்வளோ வாங்கியிருக்காங்க. வாட்சு கீச்செல்லாம் கையில் போடும்போது அது என்ன தேளு அப்படிம்பாங்க. வாட்சுக்கு தேளு பாம்புலாம் பேர் வச்சு என்னெல்லாமோ அதை உருவாக்கி விட்டாங்க பாருங்க. உடுத்து விற்கிறாரு, நல்ல மோதிரம் போடுறாரு, நல்ல உயர்ந்த வஸ்திரம். ஏதாவது பழசு கிலோசு இருந்தால் கொண்டு கொடு, புத்தி வரட்டும் இவனுக்கு அப்படின்னாரா? இல்லை, உயர்ந்த வஸ்திரம். அவர் சொன்னார், என் பிள்ளை வந்திருக்கிறான், சாப்பிட்டானா சாப்பிடலான்னு தெரியல, கொளுத்த கன்றை அடியுங்கள் அப்படின்னாரு. அல்லேலூயா. பிரியாணி யார்ப்பா மேலே பழத்தில் நல்லா பண்ணுவாங்களா, கூப்பிட்டு அங்கே பண்ணு. என் பிள்ளை நல்லா பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படிங்கிறாரு. ஐயோ, உங்களுக்கு புரியுங்களா புரியலீங்களா தெரியலீங்களா? நீங்கள் உடுத்தும் போதும் நீங்கள் சாப்பிடும் போதும் நகல என் பெருமை, என் தேவன் என்னை அலங்கரித்திருக்கிறார், என் தேவன் என்னை உடுத்தி வைத்திருக்கிறார், சிறந்ததுனால உடுத்தி இருக்கிறார். அப்படி நின்னீங்கன்னா ரொம்ப அப்படியே பார்த்தா சந்தோஷம் பாருங்க. டிஜிஎஸ் தினகரன்ட்டு ஒரு பிரசங்கியாக இருந்தார் பாருங்க. எனக்கு சிலர்லாம் அவரை ரொம்ப எல்லாம் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லார்ட்ட இருந்தும் நல்லதை மட்டும்தான் கற்றுக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்ம பாலிசிங்க. அவர் முதல்ல ரொம்ப நல்லா உடுத்தின விதத்தில் ஒரு ஊழியக்காரரை காமிச்சது அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மரண அந்த அடக்காராதனை நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த சாம் இருக்கிறான் பாருங்க, அவர் பேர பையன், அவன் அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான். நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி அந்த அடக்காராதனை நின்றுட்டு இருந்தான். அப்போ யாரோ அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்ட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்களே, உங்கள் தாத்தாவுடைய மரண நாள் இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் சொன்னால், எங்கள் தாத்தா எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணாதான்ப்பா ஆண்டவருக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. நீங்களா பார்த்து புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் பாருங்க நிறைய நேரத்தில் அதை கவனிக்கவே இல்லை. ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அவர் பல பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அவர்கிட்ட இன்னைக்கு கான்வர்சேஷன் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, பிரதர் ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் கிரேஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னாரு. ஆனால் அவங்க பல தொழில்கள் நடத்தி பிஸ்னஸ் பண்ணி இனோவா கார்லாம் இறங்குறாங்க. ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டின்னா இப்போ பஸ்ஸில் எல்லாம் டிக்கெட் எடுத்து வந்திருக்கணும், அதுவுமே நீ வரக்கூடாது, நடந்தே வந்திருக்கணும்.
இன்னொரு காரில் வந்து இறங்கிக்கிட்டு ஐ ஆம் அகெயின்ஸ்ட் ப்ரெஸ்பெரிட்டி அப்படின்னா பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வாயிலிருந்து வருதே பார்த்துடுறது. ஐயோ பேசிட்டாருங்க, நீ அவன் பேசின ஆளை விடுங்க. அவன் போய் பாருங்கள், வீட்டில் நல்ல கார் வச்சுருக்கிறாரு, நல்ல பில்டிங் வச்சுருக்கிறாரு, அவன் பிள்ளைலாம் நல்ல ஸ்கூலில் படிக்குது, நல்லா தான் அவங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்கட்டும் தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் பேசுகிறத நம்பி பல பேர் தரித்திரத்தை பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் ஒரு நாளும் தரித்திரத்தை வைக்கவே இல்லை. உங்களை உடுத்தி அழகு பார்க்குற தேவனாக அவர் இருக்கிறார். உச்சிதமான கோதுமை கண்மலை முதல் ரகம்லாம் ஓன்ட்ட வரணுங்கிறார். உச்சிதமான கோதுமை ஏதோ ரேஷன் அரிசின்னு சொல்லாம இல்லையா? கர்த்தர் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும்னா என்ன பேசியிருக்கணும்? தம்பி, ரேஷன் அரிசி எப்படியாவது வாங்கி வாழ்க்கையை ஓட்டுப்பா, உலகமே அப்படித்தான், அப்படி சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஆசைப்பட சொல்லி தந்தவரே என் ஆண்டவர். எனக்கு தெரியாது ஆசைப்படுறது. சும்மா ஒரு 10,000 30,000 சம்பளம் வாங்கினாலே போதும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாளில் ஒரு மாதம்ல எத்தனையோ லட்சங்கள் வரும்படியான கனவுகளை தேவன் இன்னைக்கு மனசில் விதைச்சிருக்கிறாரு. நிறைய வர ஆரம்பிச்சுட்டு நம்ம நிறைய வரப்போகுது. இதெல்லாம் யார் விதைச்சா? ஆசையே எனக்கு ஆண்டவரை பார்த்து தான் வந்துச்சுங்க. அவரை பார்க்க பார்க்க ஆசை வருது, அவரை பார்க்க பார்க்க தூண்டுதல் வருது, அவரை பார்க்க பார்க்க அவரை போல நம்ம இருக்கணுங்கிற எண்ணம் வருது பாருங்க. நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்க அதை பண்ணாமல் போயிட்டாங்க, மக்களும் பாருங்க அதையே போயிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம அந்த அரசியல் உலகத்தில் என்ன நடந்திருக்குதோ அதான் கிறிஸ்தவ உலகத்துலையும் நடந்திருக்குது. நல்லா கவனிங்க. பிரச்சாரம் நேற்றோடே முடிந்து விட்டது. நோ, இது பிரச்சாரம் இல்லை. இது வந்து ஒரு தனி நபருக்கு எதிராக பேசுறதில்ல, ஒரு கொள்கைக்கு எதிராக பேசுவது. அல்லேலூயா. தரித்திரத்தை விதைச்சி தரித்திரத்தை ஜனங்களுக்குள்ளே போட்டு அநேகர் செழித்திருக்கிறாங்க. ஆனால் டேடி அப்படி கிடையாது. டேடி வந்து உடுத்துறாரு, மோதிரத்தை போடுறாரு, நல்ல விருந்து. இவ்வளோ யோசித்து பாருங்கள். வெளியிலிருந்து வந்தவனே அப்பா ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயமா இல்லையா? ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயமா இல்லையா? அதுக்கே கோடி ஸ்தோத்திரமும் வாழ்நாளெல்லாம் உட்காந்துருக்கலாம். மன்னிச்சாரே அதுவே போதும். ஆனால் மன்னிச்சா மட்டும் அவருக்கு பத்தாது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல திரும்பி இந்த உலகத்தில் நீ ஓஹோன்னு இருக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிறதான் பிதாவின் உள்ளமாக இருக்கிறது. நம்மளை ரட்சித்தார், மன்னிச்சார், பரலோகத்துக்கு தகுதியாக மாற்றினார். அதுவே போதும் இல்லையா? நமக்கு அது போதும், அவருக்கு போதாத. ரட்சிப்புங்கிறது உங்கள் ஐஸ்வர்யம் இல்லை, அது அவருடைய ஐஸ்வர்யம். தேவன் அவருடைய ஐஸ்வர்யங்களை மனுவர்க்கத்தோடு செலவு செய்கிறார். அதான் ரிச்னஸ் ஆஃப் காட். அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் எப்படி விவரிப்பேன் அப்படிங்கிறார் பவுல். அப்படின்றார். அந்த அந்த வேர்ட்ஸ் வரும்போது தான் அப்படி வரும், அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ரிச்னஸ் மனுவர்க்கத்துக்கிட்ட அவர் பண்ணுறார். ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, முத்தம்ன்றாரு. சும்மா ஏதோ ஏற்றுக்கிட்டது கிடையாது, ஏதோ சும்மா ஒரு ஹக்கு அப்படி கிடையாது. இல்லை, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு. முத்தமிடுறாரு, வஸ்திரம் உடுத்துறாரு, மோதிரம் போடுறாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. ஓகே, இது வரைக்கும் இவ்வளோ போதுமா? அவர் சொல்றாரு போதாது. மியூசிக், லெட் டான்ஸ், லெட்ஸ் பார்ட்டி. அல்லேலூயா. சில நிமிஷம் இவர் எங்கேருந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பைபிளில் திறந்து படிங்க. அதைத்தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஒரு மனுஷன் அப்பா கடவுள்கிட்ட வரும்போது, தகப்பன்ட்ட வரும்போது அவர் எப்படி அதை பார்க்குறாருங்கிறத பற்றிய கதை தான் அது. லெட்ஸ் பார்ட்டி. அங்கே பார்த்தா ஒரே டான்ஸு, ஒரே ஆட்டம், ஒரே பாடல், கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்குது. வெளியில் வந்து ஒரு அண்ணன் வர்றான், அவன் வந்து மதவாதி. அவன் வந்து என்னங்க ஒரே டான்ஸாக இருக்கு, ஆட்டமாக இருக்கு, பிரியாணி வாடை வேற தூக்குதுன்னா, உங்கள் தம்பி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். அவன் அப்பாட்ட கேட்டான் பாருங்க, சோகமாகவே வெளியே நிற்கிறான். அப்பா வந்து கூப்பிடுறாரு, தம்பி உனக்கும் தான் பார்ட்டி வா அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இது வேசின் இடத்துல போய் செலவு பண்ண உங்கள் மகனுக்கு, என் தம்பிலாம் கிடையாது, உங்கள் மகனுக்கு இதையெல்லாம் நீர் செய்தீரே. நம்ம எப்போவுமே பாருங்க, தப்பு பண்ணிட்டா உங்கள் பிள்ளை அப்படின்றாங்க, நல்லது பண்ணால் என் பிள்ளை அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த டைம்லாம் வேறு மாதிரி போயிடும்.
உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன் உங்கள் பிள்ளை கிடையாதா? அது மாதிரி அவன் சொல்லிட்டான், அவனுக்கு அவ்வளோ போட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பாருங்க, இந்த கதையில் வர்ற அந்த பையனை ஊதாரி மைந்தன் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஏன்னா ஊதாரித்தனமாக பண்ணான் இல்லையா. ஆனால் அந்த கதையில் உண்மையிலேயே லாவிஸ், அந்த ஊதாரித்தனம், யார் ரொம்ப பெரிய ஊதாரித்தனத்தை வெளிப்படுத்தினார்னா அந்த பையனுடைய அப்பா தான். லாவிஸ் கிரேஸ், கிருபையை ஊதாரித்தனமா, அதாவது அளவே இல்லாத விதத்தில் பையன் மேலே கொட்டினாரு. பையனை விட இவர் தான் மிகப்பெரிய அளவில் லாவிஸை வெளிப்படுத்தின தகப்பனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்குது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு அவருக்கு பயப்படுகிறவருக்கு மேலே அவருடைய கிருபை இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் காமன் கிரேஸா ஹைப்பர் கிரேஸா? சிலருக்கு இது புரியாது. நீங்களாம் பாக்கியவான்களிலும் பாக்கியவான்கள். இது உங்களுக்கு வேலை புரியல, பெரிய பாக்கியவான்கள் நீங்கள். ஆனால் இதை புரிந்த ஒரு குழம்புற உலகம் இருக்குது. இந்த கிருபை நீங்கள் சாதாரண கிருபைகளா அல்லது அசாதாரண கிருபைகளா, எது மேலான கிருபைகள், எல்லாமோ கிருபைன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. இப்போ கிருபைனாலே அது உயர்ந்தது தான். அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம்னு உன்னையான சொல்ல முடியுமா? அளக்கவே முடியாது. அந்த மாதிரி அளக்கவே முடியாததான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னை விட்டு தூரம் போன மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய அன்பை அவர் கொட்டுறாரு. இந்த அன்பை பார்த்து தான் அந்த கெட்டவங்க கூட மாறுறான் பாருங்க. ஹல்லேலூயா. டேடிஸ் லவ், டேடிஸ் அப்ரிசியேஷன்ஸ், இது எல்லாம் தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணும் பாருங்க. தேவன் உங்களுடைய நலம் விரும்பியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காட் இஸ் யுவர் வெல் விஷர். தேவனே உங்கள் நலனை விரும்பினா நீங்கள் எப்படி கெட்டு போவீங்க? ஒரு நாளும் கெட்டு போக மாட்டீங்க. அதனால தான் யோவான் 3:14 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போவதில்லை. அவனும் கெட்டு போக மாட்டான், அவன் சந்ததியும் கெட்டு போகாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளும் கெட்டு போகாது, நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க. இங்கே உலகத்தில் இவ்வளோ கேடு இருக்கு. எவ்வளோ கேடு இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற நானும் என் சந்ததியும் கெட்டு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால தாவீது சொல்கிறான், நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் கண்டதில்லையே அப்படிங்கிறான். ரைச்சஸ் மேன் இல்லை, ரைச்சஸ் மேனுடைய ஜெனரேஷன், நீதிமான்களுடைய சந்ததி என்ன பண்ணுறதில்லை, அப்பத்துக்கு அலைஞ்சு திரியறதே கிடையாது. ஏன்னா அவன் சந்ததியை கூட கர்த்தர் காக்கிறார், அவன் சந்ததியை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 112 சொல்லுகிறது, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீடு, உங்கள் தாழ்பாளை எல்லாம் பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறவர்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் சொன்னது ஒன்று தான், தேவன் உங்கள் ரசிகராக இருக்கிறார், தேவன் உங்கள் நல விரும்பியாக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இப்போ இது பேசுனது உங்களுக்கு பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆடியன்ஸுடைய டேஸ்ட் நல்லா அறிஞ்சிருக்கிறவர், சமயத்துக்கேற்ற வார்த்தையை அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. சும்மா ஒரு ரிலீஜியன் லைஃப்பில் இருக்காதீங்க, உறவில் வாருங்க, கொண்டாடுங்க. தேவன் உங்களை கொண்டாடுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துருக்கு கேளுங்க, எப்போ வரும்னு எடுத்துகிட்டு போய் தினமும் காலையில் போட்டு இது கேளுங்க, அப்படியே கேளுங்க, ஒரு டே ஃபுல்லாக கேளுங்க. இன்றைக்கி புது CD 2 CD ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தில் மட்டும் 6 புது CDs ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்றும் விடாதீங்க, டோட்டலாக அந்த பேக் வாங்குங்க, டெய்லி ஒன்று கேளுங்க. வார்த்தையினால தான் நீங்கள் பழைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பற்றி என்ன பேசுகிறாருன்னே கேட்டுகிட்டே இருங்க. நாம் அதெல்லாம் பெருசாக கேட்குறதில்ல. அவன் அப்படி பேசிட்டானே, இவன் அப்படி பேசிட்டானே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே. உங்கள் வாழ்க்கையில் த ஒப்பீனியன் ஆஃப் காட் என்னைக்கு ரொம்ப மேலாக வருதோ அன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. நாம் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் மேன்லே இருக்கிறோம். அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், உங்கள் டீச்சர் உங்களை பற்றி என்ன சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, தேவன் என்ன சொன்னார்னு தான் முக்கியம். உன்னை கூமுட்டன்னு சொல்லியிருக்கலாம், கர்த்தர் உங்களை வச்சு தான் ரொம்ப பெரிய காரியங்களை செய்கிறவராக அவர் இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, நீ அதெல்லாம் விட்டுருங்க. ஆசிரியர்கள் சொன்னது, உங்கள் பெற்றோர்கள் உங்களை பற்றி சொல்கிறது, உங்கள் நண்பர்கள் சொல்கிறது. சிலர்லாம் இருக்கிறான், நண்பனே கிடையாது, உனக்கு வராதுடா, நமக்கெல்லாம் இது முடியாதானே சொல்லவன் நண்பனா? அதெல்லாம் நண்பனே கிடையாது. உங்களை தூண்டுறது தான் உண்மையான தோழமையாக இருக்குது பாருங்க. உங்களை முன்னேற்றுவது தான் உண்மையான நட்பாக இருக்கிறது பாருங்க.
இது பலர்கிட்ட இருந்து பலர் ஒப்பீனியன் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிற ஒப்பீனியன் தான் அவருடைய வேர்ட். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். காத்துக்கொள். அது உடலுக்கெல்லாம் எப்படியா மாறுது? அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தேவன் சொன்ன ஒப்பீனியனை இங்கே கவனிக்க கவனிக்க உடல் மட்டுமல்ல, வாழ்வே ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கிய வாழ்வு உங்களுக்கு உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சரீரத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்வின் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வரும். இந்த தொடர்பில் இல்லாமல் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனில் கனெக்ட் ஆகிறீங்க, வார்த்தையில் கனெக்ட் ஆகிறீங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை இதிலே இருந்து பாருங்க, அப்படியே ஃப்ளோ ஆகும். குட்னஸ் அப்படியே ஃப்ளோ ஆகும். நன்மை அப்படியே ஃப்ளோ ஆகும் பாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம், அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேலையில் அப்பா பிதாவே அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கேட்குற ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உங்கள் அன்புக்காக நன்றி. இந்த அன்பில் நீங்கள் கலிகூறலைன்னா வேற எதுவும் உங்களை கலிகூற வைக்கவே முடியாது. அவருடைய அரவணைப்பு, அவருடைய இருதயம் உங்களை நோக்கி இருக்கிறது, அவருடைய ஹார்ட் உங்களுக்காகவே ஏங்குகிறது. உன் உதடுகள் செவ்வையானதை பேசும்போது என் உள் இருதயங்கள் மகிழும் என்று சொன்ன தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய நடைகள், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவர் அதை ரசிக்கிறவராக இருக்கிறார், அதை குறித்து கொண்டாடுகிறவராக இருக்கிறார், அதை குறித்து மகிழ்ச்சியை அல்லேலூயா வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆகாத ஆள் மாதிரி இருக்கிறத அவர் விரும்பல. நீங்கள் உயர்ந்த ஆளாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். நீங்கள் நல்லா வரும்போது, உங்களை பற்றி 4 பேர் நல்லா பேசும்போது அது அவரை சந்தோஷப்படுத்துகிறது. ஒரு நல்ல பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுபோல தான் பரமபிதாவும் ஒரு பெற்றோர் மகிழ்வது போல உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது, மனிதர்கள் அதை குறித்து சொல்லும் பொழுது அவர் சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. வாட் a daddy we have, what a daddy we have, what a daddy we have. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த பூலோக தகப்பனும் தன் பிள்ளையை இவ்வளவாய் நேசித்திர முடியாது. எந்த தாயும் தன் பிள்ளையை இவ்வளவாய் நேசித்திர முடியாது. தாயிலும் மேலாய், தகப்பனிலும் மேலாய் எங்களை அன்பு கூறுகிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பை உடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் எங்கள் இருதயங்களில் ஊற்றினபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனங்களும் ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த அன்பிலே மூழ்கட்டும், இந்த அன்பிலே நிரம்பட்டும். உடைய வாழ்வு இந்த தெய்வீக அன்பினால் ஊந்தப்பட்டவர்களாய் காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக அன்பு உடைய வாழ்க்கையை தொடட்டும், மாற்றட்டும் என்று பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்